இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி அருமையான ஒரு தேங்காய் சட்னியும் பூண்டு கார சட்னியும் பண்ண போறோம். காலையில நேரம் அவசரத்துல செய்யும் போதெல்லாம் ஒரு சட்னி தான் பண்ணுவோம். ஆனா இந்த பூண்டு கார சட்னி மிளகாய் சட்னி செய்யும் போது மட்டும் தேங்காய் சட்னி கொஞ்சம் சேர்த்து பண்ணிடுவேன். முதல்ல பூண்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். நல்லா பூண்டு பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கட்டி பூண்டு முழுசா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். குட்டி குட்டி பூண்டா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 8ல இருந்து 10 வரமிளகாய் தேவைப்படும். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி. வரமிளகாய் என்னது கொஞ்சம் காரம் அதிகம், அதனால 8 எடுத்திருக்கேன். நீங்க 2 சேர்த்து 10 எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதுமே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனேவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டுமே உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு வறுபடுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம்ல பருப்பும் வறுபட்டுரும். இது ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு பிரவுன் ஆயிரும். பூண்டு உள்ள வெந்திருக்காது. அதனால சிம்ல வச்சுட்டு நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். பூண்டு பெருசு பெருசா இருந்ததுன்னா 2 வெட்டிட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இல்லைன்னா பூண்டு பச்சை வாசம் வருங்க. சட்னி பூண்டு வதங்கலைன்னா பூண்டு நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் புளியும் உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பூண்டு எடுத்த அளவுல பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட எடுத்து வதக்கிக்கலாம். மிளகாயும் புளியும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இப்ப வதங்கினது ஆடுறதுக்குள்ள தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மூடி தேங்காயில பாதி அளவு தோண்டி எடுத்திருக்கேன். நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். எனக்கு தேங்காய் சட்னிக்கு மட்டும் அந்த தோலோட சேர்க்கறது பிடிக்காது. அதனால அந்த பிரவுன் கலர்ல இருக்கிற தோலை நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுல நிறைய ஃபைபர் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்த குழம்புக்கு மத்ததுக்கெல்லாம் நான் அப்படியே தான் போட்டுக்குவாங்க. அதனால கத்தி வச்சு சீவி எடுத்துட்டு கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சி ஜார்ல முதல்ல 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கட் பண்ண தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க துருவின தேங்காயா இருந்தாலும் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முதல்ல ஓட்டி எடுத்துட்டு 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளிங்க. புளி சேர்த்துனாதான் கொஞ்சம் நேரத்துக்கு கெடாம இருக்கும். அதனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அளவா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். நீங்க நடுவுல திறந்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்து ஓட்டி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தலை முழுசா நைஸ் ஆக கூடாது. அப்படியே அந்த இலையும் இருக்கணும், அரைஞ்சும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் எங்களுக்கு. அதனால இப்படி அரைச்சிட்டேன். இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் கலந்து ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ இந்த டைம்ல நமக்கு அந்த பூண்டு வதக்கி வச்சதும் ஆறிடுச்சு பாருங்க. அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய அப்படியே வச்சுட்டு அந்த எண்ணெயில இருக்கிற பொருளை மட்டுமே நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன். அந்த எண்ணெயை அப்படியே நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. அதனால இப்ப இதுவும் அளவா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு நைஸா அரைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே திரியாவே அரைச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜார்ல தண்ணி ஊத்தி இருக்கேன். மிக்சியில போடும்போது 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போடணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அதனால இப்ப பொடி உப்பு குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நீங்க மிக்சியில போடும்போது 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுதான் நல்லா இருக்கும். இப்ப தாளிக்கிறதுக்கு அந்த மீதி இருந்த எண்ணெயை அப்படியே வச்சுட்டேன் அடுப்புல. கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை மட்டும் தாளிச்சுட்டு, இது நல்லெண்ணன்றதுனால நல்லெண்ணெய்ல தாளிச்சது பூண்டு சட்னில நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சட்னி முழுவதுமே நம்ம நல்லெண்ணெயில தான் பண்ணியிருக்கோம். இப்ப தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு அதே கடாயில 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு, அதே மாதிரி கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நாங்க சிம்பிளா இப்படிதாங்க பண்ணுவோம். மேக்சிமம் தேங்காய் சட்னி எல்லாம் நாங்க தாளிக்காமையே தான் சாப்பிடுவோம். ஏன்னா செய்யறதே அவசர அவசரமா செய்வோம். வேலைக்கு போகும்போது செய்யும் போதோ இல்ல நைட்டு டயர்ட்ல செய்யும் போது தாளிக்கிற வேலை கிடையாது. இப்ப வீடியோக்காக தாங்க நான் உங்களுக்கு தாளிக்கிறேன். பூண்டு சட்னி எப்பவுமே சரியா வதக்காம இருந்தீங்கன்னா பூண்டு கண்டிப்பா அந்த பச்சை வாசம் வந்துதான் தீரும். நீங்க நல்லா வதக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வராது. அவ்வளவுதான், சட்னி இப்ப ரெடி ஆயிருச்சு. தோசையும் என் பையன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அழகா 2 தோசைக்கு 2 விதமான சட்னி வச்சு சாப்பிட்டா அமிர்தமா இருக்குங்க. நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி பண்ணிருக்கேன். பூண்டு சட்னி வேற எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையும் ட்ரை பண்றேன். தோசையை விட இட்லிக்கு, நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த 2 சட்னி சேர்த்து 2 ஒண்ணா வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்குங்க.